முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே நீங்க வந்து கங்கை அமர்கன் அவரோட வந்து ரொம்ப ஒரு பாண்டோட இருந்திருப்பீங்க இல்லையா? அது வந்து நிறைய படங்கள்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. கரகாட்டக்காரன் கூட 360 வருஷ கணக்குல ஓடுச்சு இல்லையா? சோ அதை எப்படி பாக்குறீங்க அந்த வெற்றிலாம் நீங்களும் அமரன் சார் இல்லை கொஞ்சம் அந்த படம் தேவி கலா சிட்டி நான் தான் வாங்கியிருந்தேன். அந்த படம் வந்து நல்லா போகும் தெரியும். எல்லா படத்தோட மீறி தேவி கலா ஏறணும்னா ஓட வாய்ப்பு தான் சிட்டி நான் வாங்கியிருந்தேன். பட் தேவி கலா சிட்டியாட்ட அப்சிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கிருஷ்ண நாகராஜ் சொல்லுவாங்க, அவர் தான் பண்ணுவார். அவர் ப்ரொடியூசர் கேட்டோன்னா நீங்கள் ஹீரோட கேளுங்க, அவர் தான் சிட்டி வச்சுக்க கேட்டார். ஏன்னா சிட்டி வாங்கி போட்டு ரிலீஸ் பண்ணுறேன் தேவி கலா அப்சிட்ட சிட்டியாட்ட சொல்லி நீங்கள் ஃப்ரீ ரன் போட்டு கொடுங்க, கன்ஃபார்ம் பண்ணால் நான் கொடுத்துறேன் சிட்டி அப்படின்னு. ஓகே போட்டு வந்துட்டு காமிச்சார் எக்ரிமெண்ட்டை, சிட்டி கொடுத்துட்டேன். 70+ லாபம் வரும். 200 நாள் தேவிகலா ஓடி ஷிஃப்டிங் போட்டு சென்னையில் ஷிஃப்டிங்கில் 100 நாள் ஓடின படம் நம்ம கரகாட்டக்காரன்.